வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தேமுதிக பரம்பரையில் ஒரு எம்பி ராஜ்யசபாவுக்கு செல்கிறார். எல்.கே. சுதீஷ். பச்சை கொடி காட்டிய எடப்பாடி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் தர எடப்பாடி பழனிசாமி ஒப்பு கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேமுதிக பொருளாளர் சுதீஷ் ராஜ்யசபா எம்பியாகும் காலம் கனிந்ததாக தகவல் பரபரப்புகின்றன. தமிழ்நாட்டின் 6 மாநிலங்களவை எம்பி இடங்களில் ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் 4 வேட்பாளர்களை திமுக ஏற்கனவே அறிவித்துவிட்டது. அதிமுக 2 மக்களவை மாநிலங்களவை வேட்பாளர்கள் தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். 2026 மக்களவை தேர்தலின் போது தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி இடம் தருவதாக அதிமுக உறுதியளித்தது. எனவே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார். ஆனால் அப்படியெல்லாம் எந்த உறுதியும் தரப்படவில்லை என்பது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி சீட் தருவது அதிமுகவின் கடமை எனவும் பிரேமலதா வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தேமுதிக பொருளாளர் சுதீஷ் இன்று சந்தித்து பேசினார். சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு வெள்ளிக்கிழமை இரவு திடீரென தேமுதிக சுதீஷ் சென்று இபிஎஸ்ஐ சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி சீட் தர வேண்டும் என சுதீஷ் வலியுறுத்தியதாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்த சந்திப்பை தொடர்ந்து தேமுதிகவுக்கு ஒரு சீட் வழங்கப்படுவது உறுதி எனும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2 நாட்களாக நடந்த அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் தேமுதிகவுக்கு சீட் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் தற்போது சுதீஷ் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நிகழ்ந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தேமுதிகவுக்கு சீட் ஒதுக்கி நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடுவார் எனவும் கூறப்படுகிறது. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்கப்பட்டால் தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் எம்பி ஆவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுதீஷுக்கு தான் சீட் என்பது கிட்டத்தட்ட ஏற்கனவே முடிவாகிவிட்டது. சில வாரங்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்திப்பில் பேசிய எல்.கே. சுதீஷ் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக வாக்குறுதி கொடுத்தார்கள். இது முழுக்க உண்மை. நேரம் வரும்பொழுது அத்தனையும் வெளிப்படையாக சொல்வேன். அதிமுக அளித்த உத்தரவாதத்தால் தான் நான் 2024 மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை என தெரிவித்தார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தம்பி எல்.கே. சுதீஷ் விஜயகாந்த் நடித்த பல திரைப்படங்களை தயாரித்துள்ளார். பின்னர் விஜயகாந்த் அரசியலில் அடியெடுத்து வைத்ததும் முதல் அவருக்கு பக்கபலமாக செயல்பட்டு வந்தார். 2005 தென் சென்னை மாவட்டத்தின் தலைமை பொதுக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். எல்.கே. சுதீஷ் 2006 சட்டப்பேரவை தேர்தலின் குடியாத்தம் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்டார். அந்த தேர்தலுக்கு பின் சுதீஷை இளைஞர் அணி செயலாளர் நியமித்தார். விஜயகாந்த் 2009 லோக்சபா தேர்தலில் கள்ளக்குறிச்சியில், 2014 லோக்சபா தேர்தலில் சேலத்தில் போட்டியிட்டார். கடந்த 2017 தேர்தலின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். 2019 மீண்டும் பாஜக கூட்டணியில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டார். தொடர்ந்து கடந்த மாதம் தேமுதிகவின் பொருளாளராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லி செல்ல இருக்கிறார் சுதீஷ். கடந்த 2006 முதல் பல்வேறு தேர்தல்களில் போட்டியிட்ட சுதீஷ் 2009, 2014, 2019 என 3 மக்களவைத் தேர்தல்களிலும் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தார். இந்த நிலையில் தேமுதிக சார்பில் முதல் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் சுதீஷ். கடந்த 2011 சட்டசபை தேர்தலில் தேமுதிக 29 இடங்களில் வென்றது. அதன் பிறகு 2013ஆம் ஆண்டு ராஜ்யசபா தேர்தல் நடைபெற்றது. அப்பொழுது தேமுதிகவுக்கு வெறும் கட்சியை சார்ந்த 5 எம்எல்ஏக்கள் ஆதரித்ததால் ஒரு மக்களவை இடத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால்
அப்பொழுது தேமுதிக 7 எம்எல்ஏக்களை அதிமுக ஆதரித்தனர். இதனால் தேமுதிக சார்பில் மக்களவை வேட்பாளராக நிறுத்தப்பட அன்றைய தேமுதிக பொருளாளர் AR இளங்கோவன் தோல்வியடைந்தார். அதன் பிறகு தேமுதிக சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெறவில்லை. ராஜ்யசபா வாய்ப்பும் கிடைக்கவில்லை. லோக்சபா தேர்தல்களிலும் வெற்றி பெறவில்லை. இத்தனை ஆண்டு காலமாக MP பதவி என்பது எட்டாத கனவே இருந்து வந்தது. கடந்த 2024 லோக்சபா தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட விஜயபிரபாகரன் சொற்ப வாக்குகளில் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் தான் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மாநிலங்களவைக்கு தேமுதிக சார்பாக செல்ல இருக்கிறார் விஜயகாந்தின் மைத்துனர் சுதீஷ். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாகவும் மாறி இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.